ஹலோ யுரன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பையன் செல் பண்ணீங்கன்னா உங்களை ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பையன் செல் பண்ணிக்கோங்க. நான் செபி அட்வைசர் கிடையாது. ஓகே, டேரக்டா ஆப்பிக்குள்ள போயிடலாம். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு ட்ராப்னு கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு சின்ன மிஸ்டேக் எடுத்து நான் ஒரு லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இன்னைக்கு எனக்கு ஒரு 3000 சம்திங் லாஸ் இன்னைக்கு. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாதான் இந்த சின்ன சின்ன லாஸ் கரெக்டா வரும். பெரிய லாஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க. ஓகே. ஸோ என்னன்னா இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும்னா, நாளைக்கு மார்க்கெட் நமக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. இந்த இடத்துல நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த ரேஞ்ச் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். அகைன் நமக்கு ரிவர்சல் சொல்லணும்னா இப்போ 24,320 கிஃப்ட் நிஃப்டி பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து பெரிய அளவு கேப் அப்ல ஓப்பன் ஆகும். இப்போ என்ன ஆகும்னா இங்க இருந்து மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ட்ரை பண்ணும். ஆனா நமக்கு ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டன்ட் இருக்கு. அப்படியே மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். ஆனா இப்ப கரண்டா வியூ வரைக்குமே 100 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல தான் இருக்கு நம்ம மார்க்கெட். நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது 100 பாயிண்ட்ஸ் நமக்கு நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. கொஞ்சம் சேஃபா ட்ரேட் பண்ணா சரி. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று நிறைய பேர் லைக் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டெய்லியுமே பாக்குறவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஃபைன். இப்போ நாளைக்கு லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்? ஓகே, நாளைக்கான லெவல்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம நிஃப்டி மூவ் பண்ணிடலாம். ஓகே, நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா லெவல்ஸ் ஈஸியா இருக்கும். நிஃப்டில வந்து இன்னைக்கு பேட்டர்ன் இப்போ நீங்க கிளியரா நோட் பண்ணி பாருங்களேன். இந்த ஜோன்ல நமக்கு ப்ராப்பர் செல்லிங் ஜோன் கரெக்ட்டுங்களா? இங்கேயுமே செல்லிங் ஜோன், இங்க செல்லிங் ஜோன். இப்போ இந்த இடத்துல லைன் எடுத்து இப்போ நீங்க பேட்டர்ன் டிரா பண்ணாலும் நீங்க சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து எப்படி நம்ம ட்ரேட் எடுத்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும்ட்டு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ என்னன்னா இந்த இடத்துல பாருங்க, க்ளோசிங் இப்போ இந்த இடத்துல லைக் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாமே. 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு மேல மார்க்கெட் எங்கன்னா போய் க்ளோஸ் வச்சிருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே க்ளோஸ் வச்சிருக்காது. ப்ராப்பர் ரிவர்சல் ஜோன். சரிங்களா, இந்த ரேஞ்ச் தான். இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த இடத்துல ரிவர்சல் கொடுத்துருக்கு. இந்த இப்போ ஒரு மார்க்கெட்ல இருந்து மல்டிபிள் டைம் ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, இது ஒரு டைப். இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும் ரியாக்ட். ஓகே, அதோட சைக்காலஜி, சார்ட்டோட சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்கல. ஆனா இங்க நான் ட்ரேட் எடுத்து இன்னைக்கு லாட்ஸஸ் நான் கம்மியா எடுத்திருப்பேன். நீங்க பாத்திருப்பீங்க. ஏன்னா ரிஸ்க் அதிகமான ட்ரேடு, அதுதான் லாட்ஸஸ் கம்மியா எடுத்திருப்பேன். ஓகே, இப்போ நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னா சிம்பிள். நாளைக்கு வந்து மேபி 23,000 சேம், இதுக்கு பிஃபோர் சொன்ன லெவல் அதுதான். இப்போ 23,120 பிரேக் அவுட் கொடுத்தா தான் டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் மார்க்கெட்ல. அது வரைக்குமே லைக் சைட் வேஸில் தான் போக பாசிபிள் இருக்கு. மேபி நாளைக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் ஆகுதுன்னா திருப்பி இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் தான் ஆகும். இந்த பாயிண்ட்ல ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ல நமக்கு மார்க்கெட் நாளைக்கு டச் ஆகுனா இந்த சப்போர்ட்ல இருந்து ரிவர்சல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். லைக் இங்க இருந்து பேட்டர்ன் பிரேக் அவுட்னு நினைச்சு நீங்க ட்ரேட் எடுத்துக்காதீங்க. இல்ல ஓப்பன், இப்ப நான் உங்களுக்கு நேத்து ஒன்று சொல்லி இப்ப ஞாபகம் இருக்குங்களா? ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு இந்த இடத்துல போய் சஸ்டெயின் பண்ணுதுன்னா கன்சிடர் பண்ணுங்க. இப்ப நீங்க பாருங்களேன், ஓப்பன் மார்க்கெட்ல இருந்து நமக்கு என்ன சஸ்டெயின் இருக்குங்களா? கிடையாது. நமக்கு டைரக்டா போய் பிரேக் அவுட் கொடுத்துருக்கும், க்ளோஸ் அண்ட் கிராஸே கொடுத்துருக்காது. மேபி க்ளோஸ் அண்ட் கிராஸ் அப்படின்னா என்னன்னு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்து நான் உங்களுக்கு நான் அப்கமிங்ல டீட்டெயிலா வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்றேன் க்ளோஸ் அண்ட் கிராஸ். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். இல்லைங்களா, இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்லாம் சொல்றோம். ஓகே, ஆனா அந்த ரெசிஸ்டன் நமக்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்து இருக்கணும். ஓகே, இப்ப நாளைக்கு என்ன லெவல்ஸ்? ஓகேங்களா, நாளைக்கு வந்து நமக்கு பேங்க் நிஃப்டி என்ன ரியாக்ட் ஆகும், நிஃப்டி என்ன ரியாக்ட் ஆகும்னு பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி லெவல், இப்போ நிஃப்டி நல்லா நோட் பண்ணுங்களேன். நாளைக்கு வந்து 24,000, ஓகே 24,125 க்ரூஷியல் லெவல். ஓகேங்களா, இந்த லெவல் இப்போ மேபி நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல இங்கவே நமக்கு ஸ்ட்ராங்கா பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன் எடுத்து திருப்பி மார்க்கெட் ஃபாலோ ஆகும். ஓகே, நல்லா நோட் பண்ணுங்க. இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து நமக்கு ஃபாஸ்டா ஃபாலோ ஆகும். இல்ல நமக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல இங்கவே ஓப்பன் ஆகுது, மேபி இந்த ரேஞ்ச் 200 கிட்டே ஓப்பன் ஆகுது, இங்க ஓப்பன் ஆகுதுன்னா லைக் ஸ்லோவா ஃபாலோ ஆச்சுன்னா ட்ராப் அது நடக்கும். இங்க சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஓப்பன் மார்க்கெட் லோட போயிடுச்சுன்னா இப்போ என்னன்னா 24,474 24,478க்கு மேல ஒன் டேல மேல க்ளோஸ் வைக்குதுன்னா மட்டும்தான் அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்க உங்களோட ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்லயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு இன்ஸ்டியூஷன் எவ்வளவு பை பண்ணிக்காங்க செல் பண்ணிக்காங்கன்னு தெரியல. மேபி அந்த டேட்டா பார்த்தா தெரியும். ஓகே, நான் எண்டில் பார்த்து சொல்றேன். இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ அடுத்தது நமக்கு பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஓகே, நேற்று நிறைய பேர் வந்து நேற்று ஒரு 2 or 3 மெம்பர்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க, ப்ரோ வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணீங்க வாட்ஸ்அப்ல, ப்ரோ கொஞ்சம் லென்த்தா வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் லென்த்தா போட்டிருந்தேன். நேத்துமே வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ண, ப்ரோ லென்த்தா இருக்கு கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு. கரெக்டா எந்த டைமுக்குள்ள வேணும்? மேபி உங்களுக்கு 10 மினிட்ஸ் ஓகேவா, இல்ல 15 மினிட்ஸ் ஓகேவா, இல்ல 8 மினிட்ஸ் ஓகேவா, இல்ல 10 8
10-15 இந்த 3 அந்த 3 டைம் ஃப்ரேம்ல எந்த ஷார்ட் எந்த லாங் பீரியட் வரைக்கும் போடலான்ட்டு எனக்கு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வீடியோ ஷார்ட்டா முடிக்க பாக்குறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் லைக் நிறைய டாபிக் கவர் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு நிறைய கவர் ஆகும். பார்த்துட்டு நான் அப்டேட் பண்றேன். ஓகே, இப்போ நாளைக்கு என்ன லெவல்ஸ்னா சேம் தான். ஓகே, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, மார்க்கெட் வந்து இங்க ரிவர்சல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் பெருசா க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுக்கல. ஓகேங்களா? ரேஞ்ச் எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேட் இங்க எடுத்திருந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் அடுத்த ரீட்டேல் ஜோன் எடுத்திருப்பேன். எனக்கு எஸ்எல் ஹிட் ஆச்சு. ஓகே, நடக்கிறதா இந்த இடத்துல ட்ராப் நடந்திருக்கு. ஓகே, அது ஃபைன் தான். ஏன்னா இந்த இடத்துல எடுத்தோம்னா லாஸ் நம்ம லாங்குக்கு ஹோல்ட் பண்ண முடியாது. அதான் நமக்கு மார்க்கெட்டோட கண்டிஷனே. மேபி அந்த வீடியோ பார்த்தா போய் செக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ரீல் போட்டிருப்பேன் பாருங்க. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி, இது இண்டெக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் பாத்துக்கிற ஒரு நிமிஷம். ஓகே, இண்டெக்ஸ்ல தான் இருக்கு. ஓகே, நாளைக்கு என்ன க்ரூஷியல் லெவல் ஆக்ட் ஆகும்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 55,000. ஓகேங்களா? 55,120 நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கோங்களா. 55,120 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 55,120 மார்க்கெட் நாளைக்கு கட் ஆகணும். கட் ஆச்சுன்னா தான் நம்ம டவுன் ட்ரெண்டா. மேபி இப்போ கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோல இருக்கு, இப்போதைக்கு ஒரு 90 பாயிண்ட்ஸ் டு 80 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல இருக்கு. 80 தான். இப்போ திருப்பி 20 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆயிடுச்சு பாருங்கடா. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நீங்க நாளைக்கு மார்னிங் ஒரு 8 o'clock போய் பாருங்க. இப்போ கொடுக்குற டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா ரியாக்ட் ஆகிற டேட்டா. நீங்க நாளைக்கு மார்னிங் 8:30 பாத்தீங்கன்னா கரெக்டா இப்பவே என்னால கரெக்டா சொல்ல முடியாது. நாளைக்கு மார்னிங் தான் கரெக்டா சொல்ல முடியும். நீங்க ஒரு வாட்டி மேபி பெரிய கேப் அப் பெரிய கேப் டவுன் நடந்துச்சுன்னா வேணா நான் வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. இப்போ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 55,120 இந்த பாயிண்ட் நமக்கு உடைக்குதுனா தான் அப் ட்ரெண்ட். இதுக்கு மேல நல்லா நோட் பண்ணிக்கோங்களேன். இதுக்கு மேல போச்சுனாலும் லாங் டேர்முக்கு இப்போ லைக் ஒரு ஸ்மால் ட்ரேட் மேபி நாளைக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுது. ஓகே, இந்த ரேஞ்ச்ல பிரேக் அவுட் ஆகுது, ரீடெஸ்ட் எடுக்கணும், கண்டிப்பா அந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் போகும். ஆனா லாங்கா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. லெவல்ஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம், ஃபர்ஸ்ட் ட்ரேட் மட்டும் தான் சைக்காலஜி பேஸ்ல லைக் உங்களோட ஸ்ட்ராட்டஜி பேஸ்ல எடுக்கிறீங்க. செகண்ட் ட்ரேட் ஃபுல்லாவே எமோஷன் பேஸ்ல எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அது பண்ணக்கூடாது. அதுல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருங்க. அதான் நமக்கு டீசென்டான ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ நாளைக்கான லெவல்ஸ் 55,553. ஓகேங்களா? 55,553. ஓகே, இந்த ரேஞ்சுக்கு மேல நாளைக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் நடக்குது, மார்க்கெட் வந்து இதுக்கு மேல போகுதுன்னா அகைன் இது வந்து நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும் நாளைக்கு இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? அந்த ரேஞ்ச் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். என்னோட ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் ஒரு ½ an hour நான் 1 hourக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி மார்க்கெட் என்னதான் நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வேணா ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே நமக்கு கொடுத்த லெவல்ஸ் எதுவுமே க்ளோஸ் அண்ட் கிராஸ் பெருசா கொடுத்துருக்காது. நீங்களா நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுத்துருக்காது. க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு எடுங்க, அதான் நமக்கு சேஃப் எப்பயுமே மார்க்கெட்ல. இப்போ 55,120. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் இந்த லெவலில் கட் ஆகுது. மேபி நாளைக்கு கேப் அப் இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் கட் ஆகுது. நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ் தான். மேபி பார்க்கலாம் நாளைக்கு என்ன சினாரியோன்னு தெரியல. நாளைக்கு மார்னிங் பார்த்தா தான் தெரியும். ஓகே, இந்த நமக்கு லோல ஓப்பன் ஆகுதுன்னா இது நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி திருப்பி மார்க்கெட் இந்த லோ வரைக்கும் ஃபால் ஆகும். இந்த லோ நமக்கு என்ன ஆக்ட் ஆகும்னா திருப்பி சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மேக்ஸிமம் நாளைக்கு லாங் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. லாங் ட்ரேட்னா லைக் ஒரு 200 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் நம்ம 80 to 70 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டெய்லியுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்பை ஷார்ட்டா இருக்கு. ஓ, இங்க பிரேக் அவுட் ஆகுதுன்னா இது வரைக்குமே நமக்கு சப்போர்ட் இருக்கு. ஓகே, அகைன் நமக்கு எங்க பேட்டர்ன் பிரேக்னா அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ட் இருக்கு. அப்படின்னும் போது நம்ம எங்க ட்ரேட் எடுத்தாலும் லாங் பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியாது. மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லாட்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி கரெக்டா சப்போர்ட்ல இருந்து ரிவர்சல் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ப்ராப்பர் சப்போர்ட் தான். பார்க்கலாம். மேபி இந்த சப்போர்ட்டை உடைச்சா மட்டும்தான் நம்ம செல்லிங் சைட் போக முடியும். மேபி நாளைக்கு பெரிய கேப் டவுன் கூட நடக்கலாம். இந்த சப்போர்ட் உடைச்சதுன்னா, உடைக்கலன்னா நமக்கு நடக்க பாசிபிள் கம்மி தான். ஓகே, இதான் இப்போ எக்ஸ்பெக்ட் ஏன்னா இதுல என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஹையர் ஹைல இருக்கு மார்க்கெட் வந்து ப்ராப்பர் ஹையர் ஹை சரிங்களா. இப்போ 54 இதுல என்னன்னா மேபி சைட்வேஸ் கூட வர பாசிபிள் இருக்கு. இந்த ஹை இந்த லோ இருக்கு பாத்தீங்களா, இந்த ரேஞ்ச்ல கூட வர பாசிபிள் இருக்கு. நம்ம 54,128 கட் ஆனாதான் பெரிய ஃபால் நமக்கு. நான் நேற்று சொல்லியிருப்பேன், உங்களுக்கு நல்ல ஞாபகம் வந்திருக்கும். இப்போ 54,128 இதை கட் ஆச்சுன்னா மட்டும்தான் பெரிய ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்ப இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா தான் பெரிய அளவுக்கு மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட்ல போகும். அது வரைக்கும் லைக் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லயே நமக்கு மார்க்கெட் டிராவல் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. மேபி நமக்கு நாளைக்கு இல்லைனாலும் அப்கமிங் டேஸ்ல கொஞ்ச நாள் ஒரு 1 or 2 days நமக்கு சைட் வே பாசிபிள் இருக்கு. அது கிளியரா பாத்துக்கோங்க. இது நாளைக்கான லெவல்ஸ் ரிப்பீட் பண்ற பாருங்க. 55,553க்கு மேல போச்சுன்னா சப்போர்ட் ஆக்டர் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஜோன்ல நோ ட்ரேட் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல நோ ட்ரேட் வச்சுக்கோங்க. இந்த ஜோன்ல வந்து ட்ரேட் எடுக்காதீங்க மேக்ஸிமம். இந்த ஜோன் இப்போ 55,553ல இருந்து 55,120 வரைக்கும் சேஃபா பண்றவங்க ட்ரேட் வச்சுக்கோங்க. ஸ்கேல்பிங் பண்றவங்க பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுது, இந்த ரேஞ்ச்ல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா 55,120 நம்ம, ஏன்னா நான் எல்லாமே சொல்றது இண்டெக்ஸ் ஷார்ட்ல சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே 55,120 இங்க இருந்து ரெசிஸ்டன்ட் எடுத்து திருப்பி ஃபாலோ ஆக பாசிபிள் ஓகேங்களா. இதான் நமக்கு பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். சைட் வேஸ்ல இருக்கிற ஸ்கேல்பிங்ல முடிச்சுக்கோங்க. ஓகே அகைன் நிஃப்டியும் சேம் லெவல் தான். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வியூ 24,000 குரூஷியல் நாளைக்கு ஆக்ட் ஆகும். 24,125 நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஆக்ட் ஆகும். இப்போ நமக்கு இங்க இருந்து நமக்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் நமக்கு கொடுக்குதுன்னா ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல பேட்டர்ன் ஓப்பன்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்தா இங்க வந்து ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்பயுமே பேட்டர்ன் பிரேக் அப் இந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் கொடுத்தாலும் சரி, சப்போர்ட் பிரேக் அவுட் கொடுத்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையா ட்ரேட் எடுங்க. பேனிக் ஆகி ட்ரேட் எடுக்காதீங்க. சேஃபா பண்ணுங்க. மறக்காம எல்லாம் பாக்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா. ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா. டெய்லியுமே லெவல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே வேற என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. பாக்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா. லைக் ஒரு தம்ஸ் அப் எப்படி இருந்துச்சு, லெவல்ஸ் எப்படி இருந்தது, பர்ஃபெக்டா இருக்கா, என்ன டாபிக்னா டவுட் இருக்கா, கமெண்ட்ஸ் அப்படியே நீங்க பாக்குறவங்க ஒருத்தரும் அப்படியே கமெண்ட் எங்கேஜா வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஃபைன் நாளைக்கு லெவல்ஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.